ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாகும். அடுத்தவர்களின் சுமையை தன் சுமையாக வாழ்நாள் முழுவதும் சுமக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். தன் இயல்பான குணத்தாலும் தோற்றத்தாலும் அடுத்தவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என ஒரு தோஷம் உண்டு. இவர்களுக்குள் எப்பொழுதுமே ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதோடு இவர்கள் யாரை முழுதாக நம்புகிறார்களோ அவர்களே இவர்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்வார்கள், காயப்படுத்தி விடுவார்கள். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி என்பது சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம். அதன் காரணமாக ரோகிணியில் சந்திரன் உச்சமடைகிறார். ஆனால் இந்த ரோகிணியை கண்டு மற்ற 27 நட்சத்திரத்தில் இந்த ரோகிணியை தவிர மற்ற 26 நட்சத்திரங்களும் இந்த ரோகிணி மேலே ஒரு பொறாமை குணம் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ நேரம் கிடைக்கும், எப்பொழுது ரோகிணி மீது பழி வாங்கலாம், பழியை தீர்த்து கொள்ளலாம்னு இந்த 26 நட்சத்திரங்களும் காத்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடியாக இருக்கும். ரோகிணி அமைந்திருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ரிஷபம், சுக்கிரனின் வீடு. இவர்களே பார்த்திங்கன்னா ஆதாயம் இல்லாமல் அடுத்தவர்களோடு பழக மாட்டார்கள். தன் சுய தேவைக்காக அடுத்தவர்களையும் பயன்படுத்த தயங்க மாட்டார்கள். இதன் காரணமாகவும் இவர்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். லக்னாதிபதியை 6க்கும் அதிபதியாக வருவதும் இதற்கு ஒரு காரணமாகும். ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மனக்குறையுடனே வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பெற்றோர்கள் முதல் உற்றார் உறவினர் வரை அனைவருமே இவர்களை ஏமாற்றுவார்கள், இவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள். அதற்கு இவர்களுடைய குணாதிசயம் ஒரு காரணமாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த நிலை மாற ஒரு எளிய பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. முதல்ல பரிகாரம் 1, இது மூத்தவர்களுக்கான வயது வந்தவர்களுக்கான பரிகாரம். ரோகிணி நட்சத்திர தோஷத்தை விளக்கக்கூடிய சக்தி படைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பகவான் மட்டுமே. கிருஷ்ணர் பிறந்ததே ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதியில் தான். ஆக இந்த அஷ்டமி தேதியில் கிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கீழே கூறிய கிருஷ்ண காயத்ரி மந்திரத்தை மனதார 108 முறை பாராயணம் செய்து மனமுருக கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து விட்டு வந்தால் போதுமானது. ஏமாற்றமில்லாத நோயற்ற வாழ்வை வாழலாம். அதுக்கடுத்தாப்புல பிறந்த குழந்தைகளுக்கான பரிகாரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 3 வயசு ஆகும் பொழுது குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று கிருஷ்ணரை வழிபாடு செய்து நன்மை அடையலாம். அங்கே கோயிலில் குழந்தையின் உடம்பில் படாத அளவிற்கு ஒரு வெள்ளி வளையத்தை வாங்கி அதை குழந்தையின் தலைவலியை விட்டு கால் வலியை எடுத்து கலற்றி பின் கலற்றப்பட்ட வெள்ளி வளையத்தை அந்த குழந்தையை விட்டு தாண்ட சொல்ல வேண்டும். குழந்தைய அந்த வெள்ளி வளையத்தினை தாண்ட சொல்ல வேண்டும். பின்பு வெள்ளி வளையத்தை ஆலயத்தில் உண்டியலில் செலுத்தி விடவும், இல்லைன்னா அங்கே ஆஃபீஸில் கொடுத்து ரசீது போட்டு வாங்கிக்கணும். இவ்வாறு செய்வதன் மூலமாக, அதாவது அந்த வெள்ளி வளையத்தை கோயிலுக்கு தானமாக கொடுப்பதன் மூலமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளின் தோஷம் அனைத்துமே நீங்கி வாழ்நாள் முழுவதும் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை அந்த இறைவன் அருளுவார் என்பது உறுதி. சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.